அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே நமக்கு தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷமாக நம்மளோட ஸ்கின்ல ஒரு சில இடங்கள்ல ரொம்ப டார்க் பேச்சஸ் இருக்கும். அந்த டார்க்னஸை நம்ம எடுக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த டார்க் பேச்சஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை முற்றிலும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் பண்ணப்படுற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதான் ஷுவர்ஃபேரோட ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட்டு. இது ப்ரைவேட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ப்ரைவேட் பார்ட்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ஒயிட்னிங் க்ரீம்னு சொல்லலாம். அது இல்லாமல் அதர் தென் எல்போ அண்ட் தென் ஃபுட் இந்த மாதிரி இடத்துல ஒரு டார்க் பேச்சஸ் ரொம்ப வருஷமாக நம்ம கூட ட்ராவல் ஆகிற அந்த டார்க் பேச்சஸை எப்படி எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இயர்ஸ் பேக் என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க. தென் இப்போ என்னோட வீடியோ பார்க்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, மாறி இருக்கு, எந்த அளவுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன ட்ரிங்க்ஸ் நான் எடுத்தேன், என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணேன், என்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணேன், இது எல்லாமே வந்து நான் ஒன் பை ஒன் ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நான் வந்து போடுறதா இருக்கேன். Surefair whitening cream for body. ஆக்சுவலி வந்து ஷுவர்ஃபேரில் ரெண்டு பாடி ஒயிட்னிங் க்ரீம் இருக்குது. அது ஒன்று வந்து இந்த மாதிரி டார்க் பேச்சஸ் ஏரியாஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுற ஒரு ஒயிட்னிங் ப்ராடக்ட். அண்ட் தென் ஓவரால் பாடிக்கு நீங்கள் ஒயிட்னிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டுமே இருக்குது. பட் நம்ம பார்க்க போகிறது இந்த தடவை ஷுவர் பியூட்டியில் இருக்க ஷுவர்ஃபேர் ஒயிட்னிங் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். இதில் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா ஃபார் அண்டர் ஆர்ம்ஸ் அண்ட் இன்டிமேட் ஏரியாஸ். இது எல்போ டார்க் பேச்சஸ் இருக்க எல்போவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு முட்டியில் இருக்க அந்த போன் இருக்கும், அந்த இடத்துல ரொம்ப டார்க் பேட்ச் இருக்கும். தென் ஃபுட் மேலே அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப டார்க் பேச்சஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாத்துக்குமே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபிங்கர் ஏரியாஸ் கூட வந்து இந்த மூட்டு இருக்க இடத்துல டார்க் பேச்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் லாங் ஐயோ சரி பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் வரி பண்ணிட்டு இருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை வேண்டாம். டெஃபினட்டாக அதில் ரிசல்ட் இருக்குது. நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு 15 or 20 டேஸில் எவ்வளோ ஷேட்ஸ் கம்மியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 ஷேட்ஸ் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகுது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து நம்ம சொல்கிற ப்ரொசீஜரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக 1 மந்தில் நீங்கள் நல்ல சேஞ்சஸ் பார்க்க முடியும். எவ்வளோ டார்க் ஆம்பிட்ஸ் இருந்தாலும் அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து க்யூர் ஆகும். அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த ப்ராடக்ட் எதனால ஏன் வந்து ஷுவர்ஃபேர் ஒயிட்னிங் எவ்வளோ மார்க்கெட்டில் வந்து அண்டர் ஆர்ம் ஒயிட்னிங் க்ரீம் இருக்குது. பட் ஏன் இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து நம்பிக்கையோட ஒரு ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த நம்பிக்கை இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் சேம் டைம் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். நான் அதில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தென் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டா அந்த கலர் போயிடுமா அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கும். ஒரு கேள் இன்க்ரீடியன்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் விட்டாலுமே வந்து நீங்கள் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் பண்ணாலே உங்களுக்கு லைஃப் லாங் அது வந்து அப்படியே இருக்கும். ஸோ இன்னமும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணும் போது இன்னும் ரெஜுனேட் ஆகிட்டு மோர் ஒயிட்னிங் தான் ஆகுமே தவிர உங்களுக்கு அந்த க்ளோவோ இல்லை கிடைக்கிற ரிசல்ட்டோ கண்டிப்பாக போகாது. இதில் ஷுவர்ஃபேர் ஒயிட்னிங் க்ரீம் கொடுத்துருக்கு. இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து எந்தெந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ ஷுவர்ஃபேர் ஒயிட்னிங் க்ரீமில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். டிஸ்டில் வாட்டர் ரொம்பவே பியூராக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டில் வாட்டர் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதில் ஆலோவேரா கான்சன்ட்ரேட், அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஹைட்ரோசல் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் கிளிசரின், தென் ஒலிவியம் 1000. இது வந்து நேச்சுரல் எமல்சிஃபையிங் வேக்ஸ். ஸோ இட்ஸ் a நேச்சுரல் derived ingredient. ஸோ ஃப்ளேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒலிவியம் 1000 இட்ஸ் ரொம்ப லக்ஸரியஸான ஒரு எமல்சிஃபையர். ஸோ இது க்ரீமோட டெக்ஸ்சருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் இதில் ஷியா பட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஷியா பட்டர் வந்து ஐ லெவல் மாய்ஸ்சரைசர். தென் மேங்கோ பட்டர். ஸோ மேங்கோ பட்டர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். மேங்கோ பட்டர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான பட்டர். தென் கிளிசரின் ஸ்டீரேட். ஸோ மேங்கோ பட்டருக்கும் அண்ட் தென் கோகோ பட்டர் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ பட்டர் ரொம்பவே பிளண்ட் ஆகும். பட் கோகோ பட்டர்ன்றது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஷியா பட்டர் அண்ட் மேங்கோ பட்டர் ஒன்லி. ஸோ கோகோ பட்டர் யூஸ் பண்ணலை. தென் அது எல்லாமே யூஸ் பண்ணி ஆயில் ஃபேஸ் அண்டு வாட்டர் ஃபேஸ் ரெண்டுத்தையும் டபுள் பாயில் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீம் எஃபெக்டில் நமக்கு வந்து கிடைக்குது ப்ராடக்ட்டு. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா விட்டமின் இ அசிட்டேட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் எசென்ஷியல் ஆயில்ஸ், அரோமா ஆயில்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம். தென் இம்பார்ட்டண்டானது ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒயிட்னிங் ப்ராடக்டாக மாறுது. நேச்சுரல் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அஸ்கார்பிக் ஆசிட், நயசினமைட், கோஜி, குளுட்டோத்தியான். ஸோ ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். ஸ்கின்னில் லைன்ஸ் வந்து டார்க் லைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ எனி பார்ட் தைஸ் ஆர் அண்ட்ராம்ஸ். ஸோ இந்த லைன்ஸ் தென் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாமே வந்து ஹைட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் ஸ்கின் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும் தருவாங்க. தென் டார்க் ஸ்பாட்ஸ் இது நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை. அங்கங்கே டார்க் மார்க்ஸஸ் இருக்கும். எப்படி ஃபேஸில் மார்க்ஸ் வருதோ அந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து எடுக்கும். இது மேல் ஃபீமேல் போத் ரெண்டு பேருக்குமே வந்து ஒர்க் ஆகும் இந்த க்ரீம். ஸோ இட்ஸ் அ யூனிசெக்ஸ் க்ரீம். இந்த க்ரீம் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளியராக ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் அந்தளவு ஒர்க் பண்ணும். ஸோ இந்தளவுக்கு கிளியராக நல்லாவே கிடச்சிரும். ஸோ 1 or 2 monthsலேயே நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கிடைக்கிற ரிசல்ட்டை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும்னு நினச்சா மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நிறைய பேருக்கு டார்க் அண்டர்ஆர்ம்ஸ் வர்றதுக்கு நிறைய சில்லி ரீசன்ஸ் இருக்குது. அது என்னென்னா டியோட்ரண்ட், ஆன்டிஸ்பிரண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால வருது. ஷேவிங் பண்ணுறதுனால, தென் கிளாத்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக நம்ம போடுறதுனால, ஸ்கின்னோட அந்த மெட்டீரியல் பொறுத்தும் இருக்குது. தென் அக்குமுலேஷன் ஆஃப் டெட் ஸ்கின் செல்ஸ், இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஒபேசிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ப்ராடக்ட் அன்பாக்சிங் இப்போ பார்த்துடலாம். அது இல்லாமல் யூஸிங் மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தென் இதோட கலர் டிஃப்ரென்சஸ் என்னென்ன மாதிரி வரும் அப்படின்றதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ அன்பாக்சிங் பண்ணுறேன். மேலே ஒரு லேமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஓப்பன் பண்ணும்போது ஓகே டெஸ்ட்ன்ற ஒரு சீல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணும்போது கோல்டன் ஆம்பர் பாட்டிலில், ஒரு கிளாஸ் பாட்டிலில் தான் இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்டை கிளாஸில் கொடுக்கும்போது நல்ல அந்த குவாலிட்டி ஆஃப் க்ரீம் வந்து நல்லாவே இருக்கும். கொஞ்சம் லாங் டைம் நல்லாயிருக்கும். தென் இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 6 மந்த்துக்குள்ளே இது கண்டிப்பாக நீங்கள் முடிக்கணும். ஸோ இதில் கொடுத்துருக்க ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் பேஸ்டு ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் மைல்ட் ஆன். ஸோ நீங்கள் 6 மந்த்க்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்க்கு அந்த தன்மை வந்து மாறாமல் இருக்கும். பட் 6 மந்த் ஆஃப்டர் 6 மந்த் இது கண்டிப்பாக ஃபங்கஸ் என்ன ஃபார்ம் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு ரீசனும் இருக்குது. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரும்போது அந்த டேப் வாட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த வாட்டர் படுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் சீக்கிரமாக அந்த க்ரீம் கெட்டு போயிடும். தென் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் ஏர் டைட் பண்ணி தான் வைக்கணும். அதனால தான் இப்படி ஒரு பாட்டில்லையோ நல்ல எக்ஸ்க்ளூசிவ் கண்டெய்னரில் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த க்ரீம் வந்து லைஃப் நல்லா வரணுன்றதுக்காக தான். அதை நீங்கள் ஓப்பன்லேயே விட்டால் கண்டிப்பாக அது ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ கலர் மாற வாய்ப்புகள் ஆகுது. ஸோ கலர் மாறுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அது கலர் மாறும்போது நமக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும். நம்மளோட க்ரீமில் 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒயிட் கலரில் இருக்குது. இன்னொன்று ஒரு மாதிரி எல்லோ வித் ப்ரௌன் மாதிரி வரும். ஏன் அதை எதனால் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து வின்டர் அண்ட் சம்மர் சொல்லிட்டு 2 வேரியண்ட்டில் வந்து பண்ணுறோம். இந்த ப்ராடக்டில் வின்டர் ஆர் சம்மர் அட் எனி கேஸ்
நீங்கள் வந்து எந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணலாம். பட் அது ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரி ரெட் எல்லோ. அதாவது ரெட் மீன்ஸ் அதில் யூஸ் பண்ணுற ஆயிலோட எக்ஸஸ் ஆயில் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்டில் அந்த ஆயில் இருக்காது. அதுக்கு பதிலாக ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த குவான்டிட்டி ஆஃப் ஆயிலுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கன் ஆயில் ப்ளஸ் ரோசிப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு அந்த ஒரு கலர் சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த கலர் சேஞ்சஸ்னால எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஷுவர் பியூட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்டில் வந்து கலர் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண வேணாம். ஆக்சுவலி கரண்ட் ஸ்டாக் என்னென்ன ப்ராடக்ட் இப்போ எந்த கலரில் போயிட்டுருக்கு, என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குது, அது எல்லாமே அப் டு டேட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேக்கேஜும் பண்ணும்போது ஒரு டெமோ வீடியோ கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எங்களோட கான்டாக்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா யூடியூப் சேனல்லே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மேலே மேலே உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் பெஸ்ட்டாக ஆட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக கொடுப்போம். தென் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கிறது பிஹெச் லெவல் டெஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் இது கண்டிப்பாக நாங்கள் வந்து பிஹெச் லெவல் டெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த பிஹெச் லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்னா 4லேருந்து 6க்குள்ளே இந்த பிஹெச் லெவல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்டில் ஆசிட் வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு 6 எபோவ் இருக்கிற அந்த ஷீட்டில் இருக்க கலர்ஸ் அப்படின்னா அதில் ஆசிட் தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் ஸ்கின்ல வந்து சீக்கிரமாக ரிசல்ட் காட்டணுன்றதுக்காகவும் ஃபேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காகவும் அந்த ப்ராடக்டில் அதிகபட்சமான ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆக்டிவேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கலாம். பட் அதனால் கிடைக்கிற ரிசல்ட் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்காது. அண்ட் அது ஸ்கின்க்கு சேஃபும் கிடையாது. அண்ட் லாங் டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ணுறதும் நல்லது கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் நம்ம பிஹெச் லெவல் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிஹெச் லெவல் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சின்ன அளவு ஸ்கூப்பில் க்ரீம் எடுக்கிறோம். அந்த க்ரீம் கூட டிஎம் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வாட்டரோட மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து பிஹெச் லெவல் கரெக்டாக எக்ஸாக்டாக செக் பண்ண முடியும். ஸோ பிஹெச் ஷீட் வச்சுருக்கேன். அந்த ஷீட்டில் ஸ்கேல்ஸும் இருக்குது. என்னென்ன எந்தெந்த கலரு என்னென்ன நம்பருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இது நீங்கள் வீட்லேயும் டெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களும் டெஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணணும். இதில் டிஎம் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் டேப் வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் அந்த வாட்டருக்குள்ளே இதை டிப் பண்ணுறீங்க. டிப் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷீட்டோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் கெமிக்கல் இருக்குது அப்படின்னா அது உடனே வந்து ப்ரௌனோ க்ரீனோ அந்த மாதிரி வந்து மாறி இருக்கும். அதே மாதிரி கம்மியான அளவு இருக்குது பாருங்கள், ரெட் அந்த மாதிரியும் வந்து மாறக்கூடாது. பிஹெச் லெவல்ன்றது நம்மளோட ஸ்கின்னுக்கு கரெக்டான பிஹெச் லெவல் வந்து 4.5லேருந்து 6 தான். ஸோ அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ நம்ம ஷீட்டில் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 2வா இல்லை, 4 மைல்டாக 4 மாதிரி இருக்குது, ஆனால் 4ம் இல்லை. தென் 6ஆ அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலேட் ஆகுது. தென் 5th, 3rd பார்க்குறோம், மேட்ச் ஆகலை. ஸோ 3டும் மேட்ச் ஆகலை. ஸோ எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னா 5th மேட்ச் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் ரிலேட்டடாக 5th and 6th இருக்குது. ஸோ இதுதான் இந்த க்ரீமோட சரியான பிஹெச் லெவல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.